அந்த நிலவு தன்னைத்தானே அந்த பூமியை சுத்திட்டு வரும்போது, அதனுடைய அளவுல, பார்வை கோணத்துல வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். நம்ம வெறும் கண்ணால காண முடியாது. நீங்க 2 நாளும் ஃபோட்டோ எடுத்து அத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, வித்தியாசத்த பார்க்கலாம். வெறும் கண்ணால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிலவு வந்து பூமிய சுத்திட்டே வந்தபோது, ஆக தொலைவான புள்ளியில இருந்துச்சு. நீள்வட்ட பாதையில ஒரு புள்ளி வந்து ஆக தொலைவா இருக்கும். ஆக பக்கத்துல இருக்கும் இல்லையா? ஆக தொலைவான புள்ளியில ஆகஸ்ட் 9ஆம் தேதி இருந்துச்சு. அன்னைக்கு அதனுடைய தொலைவ பார்த்தீங்கன்னா, 4,05,297 கிலோமீட்டர். ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஆக நெருக்கமா இருக்கக்கூடிய புள்ளிக்கு வரப்போகுது. அன்னைக்கு அதனுடைய தொலைவ பார்த்தீங்கன்னா, 3,60,6198 கிலோமீட்டர். ஸோ, அப்ப அந்த அருகாமை புள்ளிக்கு பக்கத்துல 19ஆம் தேதி வந்து முழு நிலவு வரதுனால